கலியுக ஞான பீடத்தின் சார்பாக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய இப்போ ஒவ்வொரு செயல், நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அந்த செயல்களுடைய பலன்கள் அனைத்தும் பதிவாகிக்கிட்டே வரும். இந்த பதிவுகள்லாம் என்ன ரிப்ளை எப்போ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்த பிறவியில் இதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க போகிறோம். அதோட ரியாக்ஷன் நமக்கு அப்போ தான் கிடைக்கும். அதுதான் கர்மா அப்படின்றது. சரி, இந்த பிறவியில் நம்ம செய்கிற பலன்லாம் நமக்கு இப்போவே கிடைக்காதா அப்படின்னு கேட்டால், நீங்களும் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க. இல்லை, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, நான் இப்போ இவ்வளோ நல்லது செய்கிறேன், ஆனால் நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவ்வளோ பாவம் பண்ணுறா, இவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் எந்த பலனுமே அனுபவிக்கலையே அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். அப்போது இதனுடைய பிரதிபலன் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் இது யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாத்தா சொத்து பேரனுக்கு, அப்பா சொத்து மகனுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய பலன்கள்லாம் நம்ம சந்ததிக்கும் நம்மளுடைய பேரம்பேத்திக்கும் தான் போகுமே தவிர, இது நம்மளுடைய ஜென்ரேஷனை விட்டு எங்கேயும் போவதற்குண்டான வாய்ப்புகளும் கிடையாது. இதை இந்த கர்மாவை கடவுளே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்றது தான் உண்மையான நிதர்சனம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, மகாபாரதத்தில் அபிமன்யு வதம் பார்த்துருப்பீங்க. கிருஷ்ணருக்கு தெரியும் இன்றைக்கி அபிமன்யு சக்கரவியூகத்தை உடச்சிட்டு போயிட்டு வெளியில் வர தெரியாமல் இறந்துருவார் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சும் கூட, அவர் அர்ஜுனுடைய மகன் அப்படின்னு தெரிஞ்சும் கூட, தன்னுடைய தங்கச்சி பையன் தெரிஞ்சும் கூட அவர் காப்பாற்றவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, கடவுளே அதான் சொல்கிறாரு, நீ என்னதான் பண்ணாலும் உன்னுடைய கர்மாவை நீ அனுபவிச்சு தான் ஆக வேண்டும் அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் அந்த மகாபாரதத்தில் அவ்வளோ பெரிய ஒரு சம்பவமாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதிலேருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணாலும் அந்த புண்ணியங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கலினாலும் நம்மளுடைய பேரன் பேத்தி மகன் இந்த வம்சத்துக்கு கிடைக்கும். அதுலேயும் மிச்சம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அடுத்த ஜென்மத்தில் இது எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வரும்போது நம்ம ஒரு நல்ல இடத்துல, நல்ல வசதியான இடத்துல, நல்ல சௌபாகியமான இடத்துல நம்ம பிறப்போம். அதே மாதிரி நமக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக பாசிட்டிவாக அமையும். ஸோ நம்ம இப்போ பண்ணுறதோடைய புண்ணியங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சந்ததிகளுக்கு போகிறதும் இல்லாமல் நம்மை தொடர்ந்து அடுத்த கர்மாவில் நம்ம கண்டிப்பாக இதனுடைய பலனை 100% அனுபவிப்போம். அப்போது நம்மளுடைய பிரதிபலன்கள் எல்லாம், நம்ம செயலின் பிரதிபலன்கள் எல்லாமே நமக்குத்தான் வரப்போகிறது அப்படின்றது தான் கர்மா என்பது பெயர். சரிங்களா? நன்றி, வணக்கம்.